ஏய் ஆணே, ஒரு விஷயம் நேரா கேக்குறேன். உன் வாழ்க்கையில உன்னை வெளியில் யாராவது உடைத்தானி எச்சரிக்கையா இருப்ப. ஆனா உன் வீட்டுக்குள்ளேயே உன் மனைவிய உன்னை தினமும் மெல்ல மெல்லுடைக்க ஆரம்பிச்சானி. அதுக்கு என்ன பேர் வைப்ப? அவள் அப்படித்தான். பெண்ணுதானே வீட்டு விஷயம். பொறுமையா இருந்தா சரியாகும். இல்லை ஆணே, அது வாழ்க்கை இல்லை. அது மௌனமான அழிவு. அவள் அடிக்க மாட்டாள், கத்த மாட்டாள். ஆனா அவள் சொல்லும் ஒவ்வொரு வார்த்தையும் உன் தன்னம்பிக்கையை கொஞ்சம் கொஞ்சமாக உடைக்கும். நீ எதுக்கும் லாயக்கில்லை. உன்னால எதுவும் முடியாது. அவனை பாரு, நீ பாரு. ஆனா பிறந்தும் பயந்துகிட்டே இருக்க. இந்த வார்த்தைகள் அன்பு இல்லை, கவலை இல்லை. இது முழுக்க முழுக்க ஆட்சி. ஆண் உடலால் அடிபட்டா அவன் சமூகத்துல பாவம் வாங்குறவன். ஆனா ஆணை மனதால உடைக்கிற பெண்பல நேரம் ஸ்ட்ராங் வைஃப் டாமினேட்டிங் என்ற முகமூடி போட்டு சாதாரணமா சுற்றுவாள். சாணக்கியர் தெளிவா சொல்றாரு, யார் உன் தன்னம்பிக்கையை அழிக்கிறாரோ அவன் உன் எதிரி. அவள் உன் மனைவியா இருந்தாலும் சரி. இந்த உண்மை கடினம், ஆனா உண்மை எப்போதும் இனிமை இல்லை. இப்ப நீ கேட்பாய், மனைவிதானே, பொறுமையா இருந்தா மாறமாட்டாளா? இங்கேதான் சாணக்கியர் எச்சரிக்கிறார். பொறுமையும் அடிமைத்தனமும் ஒன்றல்ல. உன்னை திருத்துபவள் உன் துணை, உன்னை சுருக்குபவள் உன் எதிரி, உன்னை பயமுறுத்துபவள், உன்னை தினமும் சிறியவனாக்குபவள் உன் வாழ்க்கையில் பெரிய ஆபத்து. ஒரு கேள்வி, நேர்மையா உன் மனசுக்குள்ள பதில் சொல்லு. நீ அமைதியா இருந்ததுக்கு அவள் உண்மையிலே மாறினாளா? நீ விளக்கம் சொன்னதுக்கு அவள் உன்னை புரிஞ்சுக்கிட்டாளா? இல்லை ஏனென்றால் எதிரி உன் மௌனத்தில் பலமடைகிறாள், உன் விளக்கத்தில் விளையாடுகிறாள். நீ எவ்வளவு உன்னை நிரூபிக்க முயற்சிக்கிறாயோ அவ்வளவு அவள் உன்னை கட்டுப்படுத்த கற்றுக்கொள்கிறாள். அதனால சாணக்கியர் சொல்வது தெளிவு. அழக்கூடாது, கத்தக்கூடாது, விளக்கம் சொல்லக்கூடாது. இது பலவீனம் இல்லை, இது பயம் இல்லை, இது தந்திரத்தின் தொடக்கம். இந்த வீடியோ பெண்களை எதிர்க்க இல்லை, உறவுகளை உடைக்கவும் இல்லை. உன்னை உடையாமல் விழிக்க வைக்க. மனைவியே எதிரியாக மாறினால் ஒரு ஆண் என்ன செய்ய வேண்டும்? இப்போ உண்மையான போர் ஆரம்பமாகிறது. சாணக்கியரின் விதி ஒன்று, உணர்ச்சியை மூட. ஆணே, ஒரு உண்மையை முதல்ல புரிஞ்சுக்கோ. உன் மனைவி உன்னை முதல்ல தாக்குறது உன் உடலை இல்லை, உன் மனதை. அவள் கத்தாம இருக்கலாம், அடிக்காம இருக்கலாம், ஆனா அவள் சொல்ற ஒவ்வொரு வார்த்தையும் உன் உள்ளுக்குள்ள ஒரு காயத்தை உருவாக்கும். உன் அமைதியை அவள் பயம் என்று நினைப்பாள், உன் பொறுமையை பலவீனம் என்று நினைப்பாள், உன் மௌனத்தை அடங்கிய தன்மை என்று நினைப்பாள். அங்கேதான் ஆண் தவறு செய்ய ஆரம்பிக்கிறான். அவள் கிண்டல் செய்ததும் உன் முகம் மாறுது, அவள் அவமானப்படுத்தினதும் உன் குரல் நடுங்குது. அந்த ஒரு நொடி அவள் வெற்றி. சாணக்கியர் சொல்கிறார், உணர்ச்சியை கட்டுப்படுத்தியவன் ஏற்கனவே போரில் பாதி வென்றவன். நீ கோவப்பட்டால் அவள் பயப்பட மாட்டாள், நீ அழுதால் அவள் மாற மாட்டாள். உள்ளுக்குள்ள புயல் இருக்கலாம், வெளியிலே அமைதி. அமைதி பலவீனம் இல்லை, அது ஒரு ஆயுதம். சாணக்கியரின் விதி இரண்டு வார்த்தையால் இல்லை, வளர்ச்சியால் பதில். அவள் உன்னை தாழ்த்துறா என்றால் அவள் விரும்புறது நீ நின்று விடணும் என்பதுதான். நீ முயற்சி நிறுத்தணும், நீ என்னால முடியாதுன்னு நம்பணும். அதுதான் எதிரியின் வெற்றி. அதற்கு ஒரே பதில் வளர்ச்சி. வாதம் வேண்டாம், விளக்கம் வேண்டாம், புலம்பல் வேண்டாம். உன் திறமையை வளர்த்து உன் அறிவை கூர்மையாக்கு. பொருளாதார சுயநிலையை உருவாக்கு. பணமில்லாத ஆணை எளிதா கட்டுப்படுத்தலாம், ஆனா சுயநிலையுள்ள ஆணை யாராலும் அடக்க முடியாது. சாணக்கியரின் விதி 3 சரியான நேரம் வரும் வரை மௌனம். உடனே பதிலடி வேண்டாம், உடனே முடிவு வேண்டாம். அகங்காரம் கொண்ட ஒவ்வொரு மனிதனும் ஒரு நாள் தவறு செய்வான். அந்த நாள் வரைக்கும் நீ செய்ய வேண்டியது ஒன்று, கவனிப்பு. பேசாதே, வாதம் செய்யாதே, உணர்ச்சி காட்டாதே. நீ அமைதியா இருந்தால் அவளின் பலவீனம் தானாக வெளியில் வரும். சாணக்கியரின் விதி 4 அமைதியான விலகல். சண்டை போடும்போது இல்லை, கத்தும்போது இல்லை. நீ அவளை பொருட்படுத்தாத நாள்தான் அவளுக்கு அதிக வலி. உன் மனதை மெல்ல அவளிடமிருந்து எடுத்துக்கொள். நீ ஓடவில்லை, நீ உயர்கிறாய். சாணக்கியரின் விதி 5 பொய்க்கு பதில். நடத்தை. அவள் உன்னை சோம்பேறி என்றால் நீ உழை, அவள் உன்னை பயந்தவன் என்றால் நீ நிலைநிறுத்து. ஒரு வார்த்தையும் பேசாதே. நீ பேசாமல் உன் செயலால் பதில் சொன்னால் அவள் தன்னைத்தானே பொய்யாளியாக்கிக் கொள்கிறாள். சாணக்கியரின் விதி 6, இடைவிடாத வளர்ச்சி. நிறுத்தாதே, திரும்பாதே. ஒவ்வொரு நாளும் சிறிது முன்னேறு. நீ நகர்ந்துகிட்டே இருந்தால் எதிரி எப்போதும் பதற்றத்தில்தான். சாணக்கியரின் விதி 7, மறந்துவிடு. ஆனால் மன்னிக்காதே. மன்னிப்பு மாற முயற்சிப்பவர்களுக்கு, உன்னை மீண்டும் மீண்டும் உடைக்கிறவர்களுக்கு மன்னிப்பு ஒரு அழைப்பு. மன்னிக்காதே, பழிவாங்கவும் வேண்டாம், மறந்துவிடு. நீ அவளை நினைக்காத நாளே அவள் தோற்றாள். முடிவு. ஆணே, உறவு என்ற பேரில் யாருக்கும் உன்னை உடைக்க உரிமை இல்லை. மனைவியே எதிரியாக மாறினால் நீ கத்த வேண்டாம், சாணக்கியராக மாறு. அமைதியாக இரு, தந்திரமாக இரு, வலிமையாக இரு. ஒரு நாள் உன் மௌனமே அவர்களின் மிகப்பெரிய தோல்வியாக மாறும்.